the Lord, praise the Lord. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களை கண்ணின் மணி போல காத்து உம்முடைய மகிமையால் நிரப்பி, நாங்கள் மரண இருளின் நிழலின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் கர்த்தர் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இருந்தபடியாலும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் உம்முடைய வாக்குத்தத்தத்தில் மாறாதவர். உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் எங்களை காத்து வருகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசித்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவும் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாகவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் ஆண்டவர் கொடுத்த இந்த தருணத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்பும்படியாக உம்மை நாங்கள் நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பும்படியாக வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாகவும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் கர்த்தாவே நீர் உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக கர்த்தரை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வந்து ஆளுகை செய்து நீர் ஒவ்வொருவரையும் தொடும்படியாக எங்கள் உள்ளத்தின் ஆழத்தை, பாரம் நிறைந்த பகுதிகளை, காயப்பட்ட பகுதிகளை எங்கள் வாழ்க்கையில் நீர் தொட்டு எங்கள் காயங்களை கட்டி எங்களை ஆற்றி தேற்றும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடல்களை பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், எல்லா சூழ்நிலை மத்தியிலும். கர்த்தர் நல்லவர், எல்லா சூழ்நிலை மத்தியிலும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், எல்லா சூழ்நிலை மத்தியிலும். கர்த்தர் நல்லவர், எல்லா சூழ்நிலை மத்தியிலும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான் கொண்டாடுவேன் உள்ளம் பூரிப்பதால். நான் கொண்டாடுவேன் உள்ளம் பூரிப்பதால். நன்றி இயேசுவே, கை தூக்கி கரை சேர்த்ததா. நன்றி இயேசுவே, கை தூக்கி கரை சேர்த்ததா. கர்த்தர் நல்லவர், எல்லா சூழ்நிலை மத்தியிலும். கர்த்தர் நல்லவர், எல்லா சூழ்நிலை மத்தியிலும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான் சந்தோஷத்தால் என்னாலும் துதித்திடுவேன். நான் சந்தோஷத்தால் என்னாலும் துதித்திடுவேன்.
சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தர் நல்லவர். எல்லா சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். Praise God. Amen. Praise the Lord. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. Open the eyes. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. To see you high and lifted up, shining in the light of your glory. Pour out your power and love, and we sing holy, holy, holy. To see you high and lifted up, shining in the light of your glory. Pour out your power and love as we sing holy, holy, holy. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. To see you high and lifted up, shining in the light of your glory. Pour out your power and love as we sing holy, holy, holy. To see you high and lifted up, shining in the light of your glory. Pour out your power and love as we sing holy, holy, holy. Holy, holy, holy. Holy, holy, holy. I want to see you. I want to see you. You are holy, holy, holy. பாடுவோமா? Holy, holy, holy. Holy, holy, holy. I want to see you. I want to see you. I want to see you. You are holy, holy, holy. Holy, holy, holy. Holy, holy, holy. I want to see you. I want to see you. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. To see
shining in the light of your glory. Pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. Holy, holy, holy. I want to see you. I want to see you. God always opens our eyes to see how holy God is. கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்ப்பதற்கு இந்த இயற்கையான கண்கள் போதாததாக இருக்கிறது. ஆண்டவர், அவருடைய மகத்துவங்கள், அவர் யார் என்பதை பார்ப்பதற்கு நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தின் புத்தகத்திலே ஆகார் வனாந்திரத்திலே அலைந்து கொண்டிருந்தாள். இயற்கையான கண்கள் குழந்தையையும் வனாந்திரத்தையும் பார்த்தது. ஆனால் கர்த்தர் அவருடைய மனக்கண்களை திறந்தார் என்று வேதம் சொல்லும் பொழுது she was able to see God's provision. அவளுக்கு முன்பாக இருந்த துறவை காண கர்த்தர் ஆகாருடைய மனக்கண்களை திறக்க வேண்டும். ஹல்லேலூயா. எலிசாவின் வேலைக்காரனாகிய கேஹாசி, அந்த மலை முழுவதும் ரதங்களால் சூழ்ந்திருந்தது. அவனால் பார்க்க முடியவில்லை. எலிசா ஜெபிக்கிறார், ஆண்டவரே, என் வேலைக்காரன் கண்களை திறந்தருளும். கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்த பொழுது கர்த்தரை பார்த்தான். ஆமென். இயற்கையான கண்கள் இந்த உலகத்தின் சூழ்நிலை தான் பார்க்க முடியும். But when God opens the eyes of our heart, we will see God who is so glorious and holy. ஆமென். நாம் ஒன்றை குறித்தும் அஞ்சப்பட அவசியமில்லை. சரீரத்தில் பலவீனமா, சரீரத்தில் சுகமா, எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். The Lord always takes care of everything because He tells us fear not. ஆமென். ஒருவேளை பயத்தோடு நீ காலைல வந்திருந்தீங்கன்னா அந்த பயத்தை அகற்றி விட்டு, நான் ஒன்றை குறித்து மஞ்ச மாட்டேன். I will not fear about anything. ஆமென். Praise the Lord. பாடுவோம். Hallelujah. யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடே. யெகோவா ஈரே தேவைகள் சந்திப்பி, என் குறைகள் நிறைவாக்குவி. யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடே. யெகோவா ஈரே தேவைகள் சந்திப்பி, என் குறைகள் நிறைவாக்குவி. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 எந்தன் கண்மலை நீ
நீரல்லவோ, அடைக்கலம் நீரல்லவோ, எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்தன் அடைக்கலம் நீரல்லவோ, எந்தன் தாவரம் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம் நீரல்லவோ, எந்தன் தாவரம் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம் நீரல்லவோ. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ, எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ, என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ, காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 யெகோவா என்னும் நாமம் உள்ளோடே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா ஈரே தேவைகள் சந்திப்பீர், என் கூரைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோடே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. தேவைகள் சந்திப்பீர், என் கூரைகள் நீரை. கடைசியா பாடவுமா? அஞ்சிடே அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 எதை குறித்தும் நாம் கலங்கவும் பயப்படவும் அவசியமில்லை. காரணம், பயப்படாதீர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அவரால் அழைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் நடப்பது நன்மைக்காக என்று வேதம் சொல்கிறது. All things work for good அல்ல, all things work together for good. ஆமென். நன்மை தீமை, சோர்வு பலவீனங்கள், success failure, all things together works for our good, whether we understand it or not. All things work for good. அவருடைய தீர்மானத்தின்படி அழைத்தவர்கள் எல்லாருக்கும் எப்படி நடக்கிறதா? எல்லாம் நன்மைக்காகவே. பாடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு
கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு நான் காத்திருந்து கழுகு போல் உயர எழும்பிடுவேன். கர்த்தருக்கு நான் காத்திருந்து கழுகு போல் உயர எழும்பிடுவேன். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. கர்த்தரையே நம்பிடுவோம், சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார். கர்த்தரையே நம்பிடுவோம், சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார். கர்த்தரையே காலம் ஸ்தோத்தரிப்பே, கர்த்தரை புகழ்ந்தென்றும் பாடிடுமே. என் இதயம் புது பாட்டினாலே கர்த்தரை புகழ்ந்தென்றும் பாடிடுமே. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. கர்த்தரையே சார்ந்திருப்போர் பூரண சமாதானம் பெற்றிடுவார். கர்த்தரையே சார்ந்திருப்போர் பூரண சமாதானம் பெற்றிடுவார். கர்த்தரையே காலமும் ஸ்தோத்தரிப்பே, அவர் துதி எப்போதும் நாவில் இருக்கும். கர்த்தரையே காலமும் ஸ்தோத்தரிப்பே, அவர் துதி எப்போதும் நாவில் இருக்கும். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தரை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். இந்த காலையிலே கர்த்தருடைய ஆராதனை ஸ்தலத்திற்கு வந்திருக்கிற ஒரு நோக்கமே to just worship God, to lift up his name. கர்த்தரை தொழுது கொண்டு
கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தான் கர்த்தர் உங்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறார். God has brought us here to thank him from all our heart. நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து to have a grateful heart, to have a grateful heart. ஆண்டவர் கடந்த வாரத்தில் நம்மோடு கூட பேசினது போல சத்தத்தை உயர்த்தி அந்த குஷ்டரோகம் உள்ள மனுஷன் கர்த்தரை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவர்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம். 2 blessings, 1 healing and 1 blessing. 2 blessings, double fold blessings. When we cry, when we shout, நம்முடைய சத்தத்தால் அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அதை தான் இயேசு கேட்டார். சுகம் பெற்றவர்கள் 10 பேர், 9 பேர் எங்கே? ஒருவன் மாத்திரம் வந்திருக்கிறாய். Where are the 9 others? They also received the blessing. You also received the blessing, but I will give you another blessing. Your faith had made you whole. That is called a wholesome blessing. The blessing for the spirit, body and soul. The blessing for his family. அவன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம், முழுமையான ஆசீர்வாதத்தை இயேசு அவனுக்கு கொடுத்தார். காரணம், கர்த்தரை மறுபடியுமாக இயேசுவை தேடி வந்தான். ஆசீர்வாதத்தை வாங்கிவிட்டு அவன் போய்விடவில்லை. அவனுடைய உள்ளத்திலே ஒரு உணர்வு, அவன் உள்ளத்திலே ஒரு ஆண்டவர் மேல ஒரு அன்பு. ஆண்டவரே, நீர்தான் எனக்கு இந்த சுகத்தை கொடுத்தீர், நீர்தான் என்னை ஆசீர்வதித்தீர். இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் கர்த்தருடைய சுத்த கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம். நன்றியோடு இருக்கிறவர்கள் அவர்களை பாடுவார்கள். நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கிறவர்கள் will always worship him, will always thank the Almighty God. இயேசுவே, இன்றைக்கு நான் இருப்பது உம்முடைய கிருபை. இன்றைக்கு நான் ஒரு இடத்துல நான் வேலை செய்கிறேன் என்றால் அது உம்முடைய கிருபை. இன்றைக்கு நான் சுகத்தோடு இருக்கிறேன் என்றால் உம்முடைய சுகம். இன்றைக்கு என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது கர்த்தர் மாற்றுமே. Because you are the source of all blessings. நீர்தான் எல்லாம் ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றாக இருக்கிறீர். நான் எங்கே ஓடுவேன் கர்த்தாவே? நான் எங்கே செல்லுவேன் ஆண்டவரே? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உமக்கு பின்பாக நான் தொடரும்படியாக வந்திருக்கிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தரை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? உங்க வாயை திறந்து கர்த்தரை ஆராதிப்பீங்களா? அல்லேலூயா. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய அன்பு பெரியது கர்த்தாவே, உம்முடைய இரக்கம் பெரியதே ஆண்டவரே. எங்கள் மேலும் நீர் கண்களை வைத்திருக்கிறீரே, நீர் எங்களையும் நேசித்து ஆசீர்வதித்திருக்கிறீரே. எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினீரே, எங்களுக்காக உயிர் தெழுந்தீரே. உமக்காக அல்ல கர்த்தாவே, எங்களுக்காக நீர் உயிரோடு எழுந்தீர். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை நீர் அழித்து போட்டீர். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை அகற்று போட்டீர். Lord, we look at the cross today. Lord, we look at the grave where it proves that you have risen from the dead. மரித்தோரிலிருந்து எழுந்தின இயேசுவை நாங்கள் காண்கிறோம். பிதாவின் வலது பார்சத்திலே எங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசுவை நாங்கள் காண்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிறீர், எங்க பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறீர், எங்களுடைய நிலைமைக்காக பரிந்து பேசுகிறீர். You are interceding for us. உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. Hallelujah, hallelujah. How great the chasm that lay between us, how high the mountain I could not climb. In desperation I turned to heaven and spoke your name into the night. And through the darkness your loving kindness tore through the shadows of my soul. The work is finished, the end is written.
Jesus Christ, my living hope. Who could imagine so great a mercy? What heart could fathom such boundless grace? The God of ages stepped down from glory to wear my sin and bear my shame. The cross has spoken, I am forgiven. The King of Kings calls me his own. Beautiful Savior, I'm yours forever. Jesus Christ, my living. எல்லாரும் பாடுவோமா? Hallelujah, praise the one who set me free. Hallelujah, death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. Hallelujah, praise the one who set me free. Hallelujah, death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. Then came the morning that sealed the promise. Your buried body began to breathe out of the silence. The roaring lion declared the grave has no claim on me. Then came the morning that sealed the promise. Your buried body began to breathe out of the silence. The roaring lion declared the grave has no claim on me. Jesus, yours is the victory. Hallelujah, praise the one who set me free. Hallelujah, death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. Hallelujah, praise the one who set me free. Hallelujah, death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. Jesus Christ, my living hope. Death has lost its grip on me. That disease wanted to take your body. அந்த வியாதி உங்களை அழிக்கும்படியாக நினைத்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே மரணம் தோற்கடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே நம்முடைய வியாதிகள் சுகமாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலே மரணத்துக்கே ஒரு மரணம் வந்துவிட்டது. Death lost its grip in the death of Jesus. உங்களை ஒரு நாளும் கர்த்தர் வெட்கப்பட விடவே மாட்டார்.
God will never make you ashamed, brother, sister. உங்களுடைய நிலைமையிலே கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார். ஒரு நாளும் நீங்கள் இந்த நாளிலே அசைக்கப்பட அவசியமில்லை. You have to just worship him. சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். நீங்கள் ஒன்றை மாற்றம் செய்ய வேண்டும். Lord, I will extol you, Lord. உம்மை நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை எப்பொழுதும் துதிப்பேன். Hallelujah. Hallelujah. கர்த்தரை துதிப்போமா? எதிர்மறையான சூழ்நிலை நடந்தாலும், உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எதிர்மாறான சூழ்நிலை நடந்தாலும், உங்க சரீரத்துல எதிர்மாறான சூழ்நிலை நடந்தாலும், உங்களுடைய ஆபீஸ்ல எல்லாம் ஆப்போசிட்டாக நடந்தாலும், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியால் நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு பதில் சொல்ல மாட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீரே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. I will extol thee, O Lord, for thou hast lifted me up and hast not made my foes rejoice over me. உம்மை உயர்த்துவேன் ஆண்டவரே. I will extol thee, yes Lord, for thou hast lifted me up and hast not made my foes to rejoice over me. Oh Lord my God, Lord my God, I cried unto thee, and thou hast healed me, and thou hast healed me. I will extol thee, O Lord. போற்றிடுவேன் தேவனே, தூக்கி எடுத்தீர் என்னை, சத்ரு எந்தன் பேரில் மகிழாமல் காத்தீரே. ஓ என் தேவனே, அழைத்தேன் உம்மையே, தந்தீர் நல் சுகம், தந்தீர் நல் சுகம். போற்றிடுவேன் தேவனே. I will sing unto the Lord as long as I live. I will sing praise to my God while I have my being. My meditation of Him shall be sweet. I will be glad, I will be glad in the Lord. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? Bless thou the, oh my soul. Thank you Jesus. Oh thank you Lord. நன்றி கர்த்தாவே, நன்றி. Bless thou the Lord, oh my soul. Praise ye the Lord. தமிழ்ல பாடுவோம். ஆத்துமாவே, oh thank you Lord. Oh rikaba shandaralaba. Thank you Lord. ஸ்தோத்தரி என் தேவனை. ஒரு முறை பாடுவோமா? ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை. ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர்களை கர்த்தர்
அவர்களுடைய இக்கட்டிலிருந்து அவர்களை விடுதலையாக்கினார். உங்களுடைய இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார். இன்றைக்கு நீங்கள் கடந்து செல்லும் பாதைகளிலே கர்த்தருடைய ஒளி பிரகாசிப்பதாக. ஆண்டவருடைய நடத்துதல், ஆண்டவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வதாக. கர்த்தர் உங்கள் கால்களை இடராமல் கர்த்தர் காப்பாராக. கர்த்தர் உங்களை கால்கள் இடறி விழாதபடி சத்துருவுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவாராக. 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம், 1 Samuel chapter 17. I'm going to read verse 29. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 1 Samuel chapter 17 verse 29. And David said, "What have I now done? Is there not a cause?" அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. ஆமென். நம்முடைய வேத அறிக்கையை சொல்வோமா? Praise God. I think that is also in the ஸ்லைடில் இருக்கும்னு நினைக்கிறேன். புதிதாக வந்தவர்கள் அதை நீங்கள் ஓகே ரைட் சொல்லமா? This is my Bible. I am what it says I am. I have what it says I have. I can do what it says I can do. Today I am about to receive the incorruptible, the indestructible, ever-living seed of the word of God. I boldly confess. My mind is alert. My heart is receptive. I will never be the same. In Jesus' name. Amen. Praise God. 1 Samuel 17th chapter. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக அறிந்த ஒரு அதிகாரம். தாவீது கோலியாத்தை வென்று அவனை அழித்த ஒரு அதிகாரம். Every child also knows this chapter. Very, very important and easy chapter, but deeper truths in this chapter. இந்த அதிகாரத்திலே இன்னும் ஆழமான கருத்துக்கள், ஆழமான சத்தியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் வாசித்த 29ஆம் வசனம் இந்த முழு அதிகாரத்திற்கும் ஒரு திறவுகோல். 58 வசனங்களுக்கும் ஒரு கீ, ஒரு திறவுகோலாக அதை பார்க்கலாம். தாவீது தன்னுடைய வாயை திறந்து சொல்லுகிறான், நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? Is there not a cause for me to come here? நான் இங்கு வந்ததற்கு ஒரு நோக்கம் இல்லையா? முகாந்திரம் இல்லையா? இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். Praise the Lord. We all have a cause, a purpose to live today in this world. You are breathing today because God has a purpose in your life. இன்றைக்கு நாம் inhaling and exhaling, மூச்சு விடுகிறோம், மூச்சை இழுக்கிறோம் என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். 17ஆம் அதிகாரத்திலே தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற நோக்கத்தை உணர்ந்து கொள்கிற ஒரு அதிகாரம். The Lord sensed and kept a purpose in the life of David in this chapter. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. David was replying to his elder brother. தன்னுடைய மூத்த சகோதரனுக்கு தாவீது பதில் கொடுக்கிற வசனம் தான் 29ஆம் வசனம். தன்னுடைய மூத்த சகோதரனுடைய பெயர் எலியாப். எலியாப் தாவீதை பார்த்து சொல்கிறான், நீர் இங்கே வருவதற்கு காரணம் என்ன? Why did you come here? கோலியாத், பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பக்கத்தில் இஸ்ரவேலர் நிற்கிறார்கள், இந்த பக்கத்தில் பெலிஸ்தருடைய ஆர்மி இராணுவம் நின்று கொண்டிருக்கிறது. 40 நாட்கள் கோலியாத் வந்து நின்று அவர்களை பயமுறுத்துகிறான். இட் வாஸ் a situation of terror and trepidation. எல்லாரும் அங்கு நடுங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே
தாவீது அங்கு வந்து நின்று அங்கு எல்லாரோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறான். He was the last in his family. உன்னை யார் இங்கு வர சொன்னது? யுத்தத்துக்கு பார்க்க வந்திருக்கிறாயா? Have you come to just while away your time seeing the battle? அதை தான் கேட்கும் பொழுது தாவீது தன் இருதயத்திலிருந்து ஒரு வசனத்தை சொல்லுகிறான். நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. There is a purpose that I have come to this place. Amen. Praise the Lord. இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய நோக்கம் முடிந்துவிட்டால் இன்றைக்கு இங்கு உட்கார்ந்திருக்க மாட்டோம். இன்றைக்கு பரலோகத்திற்கு சென்று இருப்போம். ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவருடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் மிகவும் தீவிரித்தும் அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறாராக இருக்கிறார். 17ஆம் அதிகாரத்தினுடைய பேக்ரவுண்ட், அதனுடைய பிற்பாக்கத்தை சிறிதளவு விளக்கி நான் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். 17ஆம் அதிகாரத்திலே அநேகர் இருக்கிறார்கள். சவுல் ராஜா இருக்கிறார். அவர்தான் அந்த நேரத்தில் கிங் சால் வாஸ் த கிங் ஆஃப் இஸ்ரேல், த ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல். அந்த இஸ்ரேலுடைய முதல் ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. ஆனால் அபிஷேகத்தை இழந்த ராஜா. he received the anointing but he lost the anointing. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது தாவீது இருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது எதிரியாகிய கோலியாத் அங்கு வந்து நின்று கொண்டிருக்கிறான். அந்த அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களும் இருக்கிறார்கள். ஈவன் த இஸ்ரேலைட்ஸ் ஆர் தேர், குரூப் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ் ஆர் வாட்சிங் தேர். அந்த இடத்திலே தான் கோலியாத்தை தாவீது முறியடிக்கிறான். He not only defeated Goliath but he destroyed him. கோலியாத்தை அவன் வீழ்த்தினான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் காலையிலே தாவீதுனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அனுமதித்தார். God allows, arranges situations in our life so that we can find our life purpose for which we are living in this world. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். Why are you living on this earth? ஏன் இங்கே வாழ்கிறீங்க? சீக்கிரம் போயிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் பெரிய ஆள் ஆகணும், எனக்கு பெரிய பெயர் வேண்டும் என்று அநேகர் சொல்வார்கள். சிலர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், சீக்கிரமாக சாஃப்ட்வேரில் வேலை கிடச்சி அப்ராட் போயிடணும், அமெரிக்கா போயிடணும். இதெல்லாம் பலவிதமான ஆம்பிஷன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இதெல்லாம் நல்லது தான். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிறார். இதை எதுவும் நாம் we don't reject or leave these things. ஆனால் இவைகளுக்கு உள்ளாக the purpose of God is intertwined in it. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய நோக்கங்கள் கலந்து இருக்கிறது. The Lord mingles his purpose when he arranges blessings and barriers in our life. Let me repeat that. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய நோக்கத்தை ஆசீர்வாதங்களுக்குள்ளாகவும் தடைகளுக்குள்ளாகவும் அவர் பின்னி வைத்திருக்கிறார். He has intertwined. தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது he had blessings on one side, he had barriers on one side. Blessings and barriers on both sides. ஆசீர்வாதங்களும் வந்தது, தடைகளும் எல்லாம் வந்த பொழுதும் அதன் மத்தியிலே அவனுடைய இருதயத்திலே நான் கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்று தாவீது விரும்பி அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்தான். When you know the purpose of your life on this earth, it gives you stability in life. வாழ்க்கையிலே உறுதியான அஸ்திபாரம் உள்ள ஒருவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அவன் கண்டுபிடித்திருப்பார். யாரெல்லாம் தம்முடைய வாழ்க்கையிலே நோக்கத்தை கண்டுபிடித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா they will be very stable. அவர்கள் மிகவும் ஆணித்தரமாக அவங்க திருப்தி அடைந்து வாழ்க்கையை வாழ்வார்கள். அவர்கள் மிகவும் மனரம்மியமாக இருப்பார்கள். They will have contentment in their life. Godliness with contentment. தேவ பக்தியோடு கூட இருக்கிற
போதும் என்ற மனதோடு இருப்பார்கள். இவர்கள்லாம் யார் என்றால் those who have found their life purpose. தாவீது பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையிலே அந்த கர்த்தருடைய நோக்கத்தை கண்டுபிடிக்க கர்த்தருடைய நோக்கத்திலே அவன் வாழ்ந்தான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் we always think about the destination. Always think about the destination. ஆலயம் முடிஞ்ச உடனே என்ன செய்யணும்? அங்கே போகணும். அது முடிஞ்ச உடனே என்ன செய்யணும்? வீட்டுக்கு போகணும். அது முடிஞ்ச உடனே என்ன சொல்லணும்? We always think about destination. You know what does God think? கர்த்தர் என்ன யோசிக்கிறாருன்னு தெரியுங்களா? ஆண்டவர் அந்த முடிவை காட்டிலும் உங்கள் பிரயாணத்தை அவர் மிகவும் கவனிக்கிறார். Journey, experiences in the journey is more important for God than destination. ஏனென்றால் அவள் முடிவுக்கு உங்களை கொண்டு போய் விடுவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிப்பது அவருடைய சித்தம், அவருடைய நோக்கத்திற்கு உங்களை கொண்டு போய் விடுவார். ஆனால் அதற்கு போகிற வழி இருக்குது பாருங்கள், த ஜேர்னி. அந்த பிரயாணத்தை ஆண்டவர் அந்த பிரயாணத்திலே ஒரு மனிதனை அவர் பால் இழுத்து கொள்கிறார். ஆமென். It is not the destination that draws you close to the Lord, but it is the experiences in the journey that makes you come closer to God. அந்த பிரயாணத்திலே நீங்கள் படும் எல்லா விதமான அனுபவங்கள் தான் ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசிக்க நமக்கு உதவுகிறது. நமக்கு என்ன வேண்டானா, அனுபவங்கள்லாம் வேண்டாம், எனக்கு அது மாத்திரம் கொடுக்கணும். எனக்கு இங்கிருந்து நான் உயர்த்தப்படுவதற்கு I want an elevator, I don't want steps. படிக்கட்டெலாம் வேணாம், இது போஸ்ட் மாடர்ன் பீரியடு. ஐ வாண்ட் அன் எஸ்கலேட்டர், சல்லுன்னு மேலே போயிடணும். கர்த்தர் சொல்கிறாரு, மகனே மகளே, ஐ வில் ஷோ யூ ஒன்லி ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஒவ்வொரு நேரத்திலும் எத்தனை படிக்கட்டை காட்டுவார்? ஒரே ஒரு படிக்கட்டு. ஏன்னா நம்ம காலால் ஒரு படிக்கட்டு தான் ஏற முடியும். ஆகவே தாவீதுடைய வாழ்க்கையிலே படிப்படியாக அவனுடைய வாழ்க்கை நோக்கத்தை காண்பித்தார். அவன் ராஜாவாக உயர்த்தப்பட்டான். ஒரே நாளிலே நோக்கம் நிறைவேறப்படவில்லை. இட் டுக் டைம். இட் டேக்ஸ் வெயிட்டிங் ஆன் அவர் பார்ட். நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கு காத்திருப்பு மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆமென். இந்த 17ஆம் அதிகாரத்திலே தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி கர்த்தருடைய நோக்கத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான் என்ற காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இந்த செய்தி பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நம்பர் 1, David found his life purpose. Number 2, David faced his life purpose. மூன்றாவதாக நம்பர் 3, David fulfilled his life purpose. He found it, அதை கண்டுபிடித்தார். He faced it, அதை சந்தித்தார். He fulfilled it, அதை நிறைவேற்றினார். கண்டுபிடித்தார், அதை சந்தித்தார், அதை நிறைவேற்றினார். எப்படி? Where did he find it? How did he face it? And how did he fulfill it? He found the life purpose of his life in opportunities. சந்தர்ப்பங்கள், தருணங்களிலே தான் வாழ்க்கை நோக்கத்தை கண்டுபிடித்தான். இரண்டாவதாக, he faced his life purpose in opposition. எதிர்ப்பான சூழ்நிலைகளிலே தான் வாழ்க்கை நோக்கத்தை எதிராக சந்தித்தார். மூன்றாவதாக, how did he fulfill? எப்படி நிறைவேற்றினார்? He fulfilled his life purpose by all the outcomes he saw. வாழ்க்கையிலே அன்றைக்கு வந்த பலன்களிலே தான் கர்த்தருடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றினான். ஆமென். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைம், நாட் த டைம் டு ஸ்லீப் நவ். ஆமென். இருக்கிறீங்களா? பிரைஸ் காட். முக்கியமான சத்தியங்கள். கண்டுபிடித்தார், சந்தித்தார், நிறைவேற்றினார் தாவீது. எங்கே கண்டுபிடித்தார்? வாழ்க்கையில் வருகிற சந்தர்ப்பங்கள், வாழ்க்கையில் வருகிற தருணங்களிலே தன்னுடைய நோக்கத்தை கண்டுபிடிக்கிறார் தாவீது. இரண்டாவதாக, எப்படி அதை சந்தித்தார்? எதிர்ப்புகள், எதிர்ப்புக்கு மேலே எதிர்ப்பில்
அந்த வாழ்க்கை நோக்கத்தை சந்தித்து மூன்றாவதாக கடைசியாக நிறைவேற்றினார். எப்படி தாவீது நிறைவேற்றினார்? பலன்களை கர்த்தர் கொடுத்தார். வெற்றியை கொடுக்கும் பொழுது he fulfilled the purpose of God. இதை நான் எப்படி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்? 3 வசனங்களை எடுத்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 48ஆம் வசனம், 51ஆம் வசனம். Verse 22, verse 48, verse 51. Let me read those 3 verses in Tamil. அதை வாசிக்கிறேன். 22. அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். 48ஆம் வசனம், verse 48. அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்குள் அந்த பெலிஸ்தனுக்கு எதிராக ஓடி. 51ஆம் வசனம், verse 51. ஆகையால் தாவீது பெலிஸ்தனன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று. இந்த 3 வசனங்களையும் நான் வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை அடிக்கடியாக வருகிறது. அந்த வார்த்தை ஓடுகிறான். David was running. David ran into the camp. David ran against Goliath. Third, David ran and stood on Goliath. 3 விசை ஓடுகிறான். வாழ்க்கை பாருங்க, ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். We find God's purpose when we start running for God. வாழ்க்கை மாற்றங்கள், changes, we have to move forward. When a person runs, ஒருவன் ஓடும் பொழுது he does not run backward, he runs forward. Christian life is running forward. இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது சில பேர் பேக் ஓடுறாங்க, அதை சொல்லலை. இட் இஸ் ரன்னிங் ஃபார்வர்ட். முன்பாக தான் ஓடுவது, ப்ரொக்ரெசிவ் ரன். முன்பாக ஓடுகிறான் தாவீது. அவன் வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கை நோக்கத்தை அவன் கண்டுபிடிக்கிறான், சந்திக்கிறான், நிறைவேற்றுகிறான். முதலாவதாக வாசிக்க போகிறேன். 17ஆம் வசனம், verse 22. தாவீது தான் கொண்டு வந்து இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். நம்பர் 1, ஆப்பர்ச்சுனிட்டி. கர்த்தர் ஒரு தருணத்தை தருகிறார். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருகிறது. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? யூ கேன் கோ இன் டு த கேம்ப் அண்ட் see how your brothers are. டேவிட் வாஸ் நாட் அ சோல்ஜர். தாவீது ஒரு யுத்தம் பண்ணுகிறவன் அல்ல. தாவீது யார்? ஒரு மெய்ப்பன். அவனுக்கு இருந்த கொஞ்சம் ஆடுகளை வைத்துக்கொண்டு மந்தையை காத்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய தகப்பன் தாவீதை அழைத்து சொல்லுகிறான், நீ ஓடி போய், 22ஆம் வசனத்தில் இருக்கிறது, நீ ஓடி போய் உன் சகோதரர்கள் எப்படி இருக்கிறாள் என்பதை பார்த்து bring back the message to me. கவனிக்கிறீங்களா? The father told David, நீ ஓடி போய் உங்கள் சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வா. ஆல்மோஸ்ட் இஃப் யூ ரீட் the verses there, it is almost the 40th day. 40 நாள் இந்த கோலியாத் வந்து மிரட்டி கொண்டிருக்கிறான். அந்த கடைசி நாளில் அனுப்புகிறார். அதுக்கப்புறம் யுத்தம் தான். கோலியாத் வாஸ் சேலஞ்சிங், யாராவது ஒருவர் வாருங்கள் என்று. இட் வாஸ் த லாஸ்ட் டே. த ஃபாதர் இஸ் சென்டிங் தெம். பாருங்க, வாட் வாஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி given to David where he finds his life purpose. தன் வாழ்க்கை நோக்கத்தை கண்டுபிடிக்கிற தருணம் என்ன? ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? 2 காரியத்தை பார்க்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டி டு சர்வ் an opportunity to stand for God. மற்றவர்களுக்கு சேவை செய்ய ஒரு தருணம், சத்துருவுக்கு முன்பாக நிற்க ஒரு தருணம். Now if you read verse 17, ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த மரக்கால் வறுத்த பயிறு 10 அப்பங்களை எடுத்துக்கொண்டு ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளையும் கொடுத்து விசாரித்து அவளிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்று சொல்லுகிறார்.
ஸோ தகப்பனே என்ன சொல்லுகிறார்? மெதுவாக நடந்து போகாத, எப்படி போடு, அதான் சொல்கிறது இல்லையா 17ஆம் வசனம், ஓட்டமாய் ஓ. நான் கூப்பிட்டோன்னே மெதுவாக வரல தாவீது, அப்படிலாம் போகக்கூடாது. நம்ம பிள்ளைங்களாம் அப்படி தான் இல்லை, கூப்பிட்ட உடனே ஓடி வருவாங்க நம்ம பிள்ளைங்க. அப்படி தான் தாவீது என்ன செய்கிற, அப்பா சொல்கிறாரு, நீ ஓட்டமாய் ஓடு. எதற்கு ஓடு? டு சர்வ் யுவர் பிரதரன். உன் சகோதரருக்கு ஒரு சேவை செய்ய ஓடு. யார் இவங்களா? இவங்க போனால் என்ன எதாவது பண்ணிடுவாங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லலை தாவீது. சாமுவேல் வந்து அங்கே வீட்டிலே தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 3 பேருடைய பேர் இருக்குது. யார் யார்? எலியாப், அப்புறம் ஷம்மா, பேர் தெரியல, 3 பிரதர்ஸுடைய பேர் இருக்கிறது 1 சாமுவேல் 16. இவங்களை எல்லாரையும் விட்டு விட்டு யாரை அபிஷேகம் பண்ணினார் சாமுவேல்? தாவீதை. அவங்களுக்கு போனால் என்ன பழி வாங்கிடுவாங்க, அங்கே போக மாட்டேன் அப்படின்னு தாவீது சொல்லவில்லை. என்ன கொண்டுட்டு போகிறான்? சாப்பாடு கொண்டுட்டு போகிறான். He is taking food for his brethren. The father told him to go and serve his brethren. சாப்பாடை கொண்டு போகணுமா? நீங்கள் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிவிடுங்க அப்படி சொல்லலை. அன்றைக்கி அது இருந்திருக்காது. He was so willing to obey his father. See, that was an opportunity God gives. இங்கே இருக்கிற வாலிபர்கள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், பெரியவர்கள், இதை நன்றாக கவனியுங்கள். வாழ்க்கையிலே உயர்த்தப்படுவதற்கு கர்த்தர் தருணத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆப்பர்ச்சுனிட்டி வில் நாக் யுவர் டோர். இது எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த தருணம் நம்ம விட்டு போய்விடும், நோக்கத்தை கண்டு கொள்ள முடியாது. அன்றைக்கு தாவீது போய் கோலியாத்தை கொல்வதற்கு முதல் அவன் போய் என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும். He has to go and serve there. வேத புத்தகத்திலே 3 தகப்பன்மார்கள் சொன்னதை பிள்ளைகள் கீழ்ப்படிந்தார்கள். முதல் தாவீது இல்லையா, ஜெஸ்ஸி, அவங்க அப்பா சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பான்னு சொன்னார், அவன் போகிறான். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஜேக்கப் யாக்கோபு யோசேப்பை கூப்பிட்டு உங்கள் சகோதரர்களை போய் விசாரித்து வா என்று அனுப்புகிறார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யாக்கோபு சொன்ன உடனே அவன் போனான். அங்கேயும் பிரச்சனை தான், ஏன்னா அவர் தான் ரொம்ப வீட்டில் ஸ்பெஷல். அப்பா அனுப்புகிறார், யோசேப்பு போகிறான். 3வது ஒரு ஆள் யார் என்றால் சவுல். அவங்க அப்பா பேர் வந்து கீஷ் என்ன சொல்லுகிறார்? என்ன தொலைஞ்சு போச்சு? கழுதெல்லாம் தொலைஞ்சு போச்சு, நீ போய் பார்த்து விட்டு வா. கழுதை தொலைஞ்சு போச்சா? கழுதைக்கு ஐடி கார்டு இருக்கா? ஜிபிஎஸில் கண்டுபிடிக்கலாமா? அதெல்லாம் கேட்கல, அவன் பாட்டு போகிறான். 3 தகப்பன்மார்கள், 3 பிள்ளைகள். யாக்கோபு ஒரு தகப்பன், ஜெஸ்ஸி ஒரு தகப்பன், அப்புறம் கீஷ் ஒரு தகப்பன். 3 மகன்களையும் அனுப்புகிறார்கள். 3 பேரும் வீட்டுக்கு சாதாரணமாக வரல. யோசேப்பை அனுப்பும் போது அதோட வீட்டுக்கே வரல. அடுத்த முறை யாக்கோபு யோசேப்பை பார்க்கும்போது எங்கே இருந்தார்? யோசேப்பு மேலே ராஜாக்கு அடுத்ததில் இருந்தார். சவுல் போகிறான், கழுதை கண்டுபிடிக்க முடியவில்லை. வரும்பொழுது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு வீட்டுக்கு வரான். இந்த இடத்துல பாருங்கள், தாவீது போய் வெற்றி அடைந்து விட்டு வீட்டுக்கு வருகிறான். அங்கேயே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டார். பேலஸில் யாருக்கு அப்பாயின்மெண்ட்? டேவிட்டுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட். தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். கேட்குறீங்களா? ஜீவன், ஜாஷ்வா, நிறைய பேர் இன்றைக்கி எம்டி சேராக இருக்குது. ஏமி, பிரியெல்லாம் வரல. தகப்பனுடைய சொல்லை குறித்து நீதிமொழிகள் முழுவதும் இருக்கிறது. ஃபாதர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இவங்கள மாதிரி ஜாஷ்வா மாதிரிலாம் சின்னதுலேருந்து நான் வளர்ந்துருக்கேன். தகப்பனுடைய சொல்லை தட்டினவர்களுடைய வாழ்க்கையை நான் இன்றைக்கு பார்க்கிறேன். அது அவ்வளோ ஆசீர்வாதமாக இல்லை. இன்றைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், உங்கள் தகப்பன் தாயினுடைய சொல்லை கீழ்ப்படியுங்கள். அவங்க எது சொன்னாலும் நீங்கள் செய்யுங்க. எதிர்காலத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கை நோக்கத்தை கர்த்தர் உங்களை கண்டு கொள்ள வைப்பார். ஆனர் யுவர் ஃபாதர் அண்ட் யுவர் மதர். உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். தாவீது அங்கே தான் அவனுடைய லைஃப் பர்பஸை கண்டுபிடிக்கிறான்.
He ran into the camp. He went to serve his brethren. ரெண்டாவது பாருங்க, he went and stood there. 26ஆம் வசனம், verse 26. தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? இவனுடைய வேலை என்ன? போய் அவங்க 3 பிரதர்ஸையும் பார்த்து சாப்பாடை கொடுத்து விட்டு, நல்லா இருக்கீங்களா, ஒன்றும் ஆகலையே அப்படின்ட்டு எங்கே வரணும்? வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லணும், தகப்பன் காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இவன் வந்து என்ன, அங்கே நின்று கொண்டு இருக்கிறான். நின்று அதை வேடிக்கை பார்க்கிறான். அவன் காதுகளிலே சில வார்த்தைகள் விழுகிறது. என்ன வார்த்தை விழுகிறது? ஒரு கோலியாத் தேவனை நிந்தித்து கொண்டிருக்கிறான். He was disdaining God. அவன் கர்த்தரை இழிவுபடுத்துகிறான். அப்போ பாருங்க, அவன் இருதயத்திலே ஆண்டவரை பற்றின ஒரு வைராக்கியம் இருந்தது. என் கர்த்தருடைய நாமத்தை, இஸ்ரவேலின் தேவனை ஒருவன் நிந்தித்து கொண்டிருக்கிறான். somebody is talking ill against my God. நாங்கள் இந்த யுத்தத்தில் தோற்று போனாலும் சரி, ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான்? தேவனை நிந்தித்து கொண்டிருக்கிறான். 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், verse 10. பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். He was insulting God. அங்கே நிற்கிறான். He was standing there and watching what was happening there. இதுதான் முதல் காரியத்தை உங்கள் இருதயத்தில் நான் பதிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு தருணங்களை தருவார். ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வாட் ஆப்பர்ச்சுனிட்டி? சில நேரத்தில் அந்த தருணத்துக்கு மேலே லேபிளே இருக்காது. சில நேரத்தில் இதை நீ செய்தால் நீ உயர்த்தப்படுவாயினே தெரியாது. நாம் அறியாமலே நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். We have to obey everything. God opens a door. கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார். When you go it, you will find God's opportunity. ஆமென். ஒருவேளை அந்த வாசல் உங்களுடைய வாசலாக இருக்காது, அந்த வாசல் இன்னொரு வாசலுக்கு உங்களை கொண்டு செல்லும். That may not be the door, but that door will take you to another door. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? Find my purpose in life's opportunities. நான் இது செய்வேன். Don't be selective. நீங்களாவே தெரிந்து கொள்ள வேண்டாம். நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் செய்வேன், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம். You have to just obey the earthly father and the heavenly father. பூலோகத்தில் இருக்கிறவங்க பெற்றோர்களுக்கும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது இந்த தருணங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? ஆமேன். இதுதான் ஸ்டெப் 1 ஆஃப் ஃபைண்டிங் லைஃப் பர்பஸ். தாவீதை அவ்வளவு தூரம் கொண்டு போய் இன்றைக்கும் தாவீதை இவ்வளோ சங்கீதங்கள் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் நினைய கூற வைப்பது என்ன தெரியுங்களா? அன்றைக்கு அவன் வாழ்க்கையில், தன் வாழ்க்கையில் இருந்த நோக்கத்தை அவன் கண்டுபிடித்தான். இன்றைக்கு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஆமேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கெல்லாம் ஜோம் பண்ணும் போது பரலோகத்தில் தான் போய் கண்டுபிடிப்பான் போல். இதுதான் வச்சுருந்தீங்களா? தெரியாத ஆண்டவரே, எதுவுமே செய்யாமல் மேலே வந்துட்டேனே அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க எப்படி வருவாங்க நான் யோசித்து பார்த்தேன். மேலே ஆண்டவருடைய நோக்கத்தை கண்டுபிடிக்காமல் வாழ்கிறவர்கள் இன்றைக்கு அநேக பேராக இருக்கிறார்கள். You have to find what is the meaning of life. என் வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? ஏதோ சம்பாதிக்கணும், ஏதோ சாப்பிடணும், ஏதோ அந்த நாளை வீணடிக்கணும். நாட் அட் ஆல் பிரதர் சிஸ்டர். நீங்கள் வேலை செய்து சம்பாதித்து வீடு வாங்கி பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி இது வாழ்க்கையல்ல. there is no meaning in it, but there is the purpose of God for which God has blessed each and every one of you. ஆமென். ரெண்டாவது பாருங்க, 48ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம், verse 48. அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்குள் அந்த பெலிஸ்தனுக்கு எதிராக ஓடுகிறான். He was running against him. தாவீது அந்த பெலிஸ்தனுக்கு எதிராக ஓடுகிறான். Every opportunity always will lead you to opposition. எல்லா தருணங்களும் நம்மளை எங்கே கொண்டு போகும்?
எதிர்ப்புக்கு தான் கொண்டு போகும். ஒரு பெரிய ஒரு அப்போசிஷன் நிற்கிறார், ஒரு பெரிய எதிரி நின்று கொண்டிருக்கிறார். அவர் பேர் தான் கொலியாத். நமக்கு வாசிக்க நேரமில்லை. 4ஆம் 5ஆம் வசனத்திலே அவனுடைய தலையின் மேல் இருந்த அவனுடைய சீரா, த ஹெல்மெட், அவனுடைய ஷீல்டு, போர்க்கவசம், அவன் அணிந்திருந்த எல்லா விதமான மார்க்கவசம் எல்லாவற்றையும் குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அசைக்க கூட முடியாது, அவ்வளோ ஹெவி, அவ்வளோ ஹெவியாக இருந்தது. அந்த இடத்துல பாருங்கள், 4ஆம் 5ஆம் 6ஆம் வசனத்திலே அவனுக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருந்தான். அவன் தான் முன்பாக போவான் இல்லையா? 6ஆம் வசனம், அவன் தன் கால்களில் வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதையும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்பு இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக கடந்து போவான். அவனுக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருந்தாங்க, முன்னால் போவான். வழி விடுங்கப்பா, வழி விடுங்க, கோலியாத் வரார். அவன் சொல்லிக்கொண்டே போவானா. அது அடிஷ்னல் ஃபியர் காஸ் பண்ணும். இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தி அவன் வருவான். தாவீது அங்கே நின்று கொண்டிருந்தான். தாவீது அந்த எதிரியை பார்க்கிறான். நம்ம எதுக்கோ வந்தால் எவ்வளோ நிற்கிறானே, என்னை விட்டுரு, நான் வீட்டுக்கு போயிடுறேன்னு அவன் போகலை. அவனுடைய இருதயத்தில் இருந்தது தாவீதல்ல, தாவீதின் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகள், தேவனை நிந்தித்த அந்த வார்த்தைகள். அங்கு போய் நின்று கொண்டு அவன் கோலியாத்தை வீழ்த்தும்படியாக he was facing opposition. Brother, sister, இன்றைக்கு இந்த சந்தர்ப்பம் மிக எளிதாக இருக்கும், ஆனால் உண்மையான சந்தர்ப்பம். ஒவ்வொரு தருணம் நமக்கு வரும்பொழுதும் நமக்கு பெரிய எதிரிகள் உண்டு, நமக்கு அப்போசிஷன் உண்டு, நமக்கு நம்மை விட சக்தி வாய்ந்த கோலியாத்தர் நின்று கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் கோலியாத்தை பார்த்து நின்றுட்டுருக்கோம். இன்றைக்கி மலைச்சி போய் நின்றுட்டுருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இந்த கோலியாத் வந்து நின்றுருக்கான். அப்போவே தெரிஞ்சிருந்தால் நான் இங்கே வந்தே இருக்க மாட்டேன். அப்போவே தெரிஞ்சிருந்தால் தாவீது சொல்கிறார், இங்கே வந்திருக்க மாட்டேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய நோக்கத்தை he will unfold it. மெதுவாக அவருடைய நோக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அவர் தெரியப்படுத்துவார். தாவீது அங்கே நின்று கொண்டு கோலியாத்தை பார்த்து பேசுகிறான். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது 17ஆம் அதிகாரத்தில் நான் சுருக்கி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். he was a colossal enemy, he was a close enemy. அவன் மிகவும் பராக்கிரமுள்ள ஒரு எதிரியாக இருந்தான், மிகவும் அருகாமையில் இருக்கிற எதிரியாக இருந்தான். he was very close to him. 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். everybody was afraid and everybody was running away. அங்கே 3 விதமான ஜனங்கள் இருந்தார்கள். எல்லா இடத்துல 3 பேர் இருப்பாங்க. ஒரு கூட்ட ஜனம் யாருன்னா, they will make things happen. அந்த இடத்துல ஏதாவது ஒன்று செய்வாங்க. ரெண்டாவது கூட்டத்தை யாருன்னா, வேடிக்கை பார்க்குறவங்க. people will stand there and keep watching. மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்குது, என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் யார் அதில்? ஒரு கூட்டம் இருக்கிற இடத்துல எதையாவது ஒன்று செய்வாங்க, இன்னொரு கூட்டம் வண்டியில் போயிட்டே இருப்பாங்க. ஒரு கூட்டம் இருக்கும், நின்று கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அவங்க போவாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருந்தது. மூணாவது ஒரு கூட்டம் என்ன தெரியுங்களா? என்ன பிரதர் நடக்குது? எனக்கே தெரியாது, சும்மா நின்று பார்த்துட்டு இருக்கிறேன், யாரையா ஒருத்தரை கேட்கணும். 3 விதமான கூட்டத்தார் அங்கே இருக்கிறார்கள். அதன் மத்தியிலே தாவீது அங்கே நின்று கொண்டிருக்கிறார். கோலியாத் was too big for the people. எல்லாரும் சொன்னாங்க, கோலியாத் மிக பெரியவன், எங்களால் சந்திக்க முடியாது. தாவீது என்ன சொல்லலாம் தெரியுங்களா? சின்ன கல் அடித்தாலும் மிஸ் ஆகாது, ஏன்னா அவன் அவ்வளோ பெருசாக இருக்கான். குறி சின்னதாக இருந்தால் அடிக்கிறது கஷ்டம், ஆனால் எனிமி ரொம்ப பெருசாக இருக்கிறான், அடித்தா எங்கே மிஸ் ஆகாது, எங்கேயா ஒரு இடத்துல பற்றோம். அங்கே நின்று கொண்டிருக்கிறான். he was standing there and he found his life purpose. now he is facing the life purpose. ஆண்டவருடைய நோக்கத்தை அவன் அங்கே நின்று சந்திக்கிறான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, how can we face opposition? எதிர்ப்புகளை நாம் எப்படி சந்திக்க முடியும்? கோலியாத்தை போல இப்படிப்பட்ட பெரிய ஆட்கள் நிற்கும்போது எப்படி இதை சந்திக்க முடியும் என்றால் ஒன்றே ஒன்று தான், ட்ரஸ்ட் இன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் காட். ஆண்டவர் கொடுக்கிற பலனிலே நம்பினால்
ஒரே ஒரு கல் போதும், அவன் கீழே விழுந்து விடுவான். ஒன் ஸ்டோன் இஸ் இனஃப். ஒரே ஒரு கல் போதும், தாவீது விழுந்து விடுவான். ஏன்? அவன் நம்பிக்கை, அவன் விசுவாசம் எங்கே இருந்தது? கர்த்தரில் இருந்தது. இவனுடைய ஹைட் பார்த்தா சொல்கிறாங்க 11 feet இருக்குன்றாங்க. 11 அடி உயரம் உள்ளவன், வெரி ஜைஜான்டிக், ராட்சதமாக நிற்கிறான். இவனை பார்த்தா சின்ன குழந்தை பையமாக நின்று கொண்டிருக்கிறான் தாவீது. எல்லாரும் அவனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என்ன நடக்க போகிறது என்று. பட் he was boldly facing. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், தைரியமாக எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டும். ஆமேன். ஏன் பயப்படுகிறோம் என்றால், என்னால் முடியும் நீங்கள் யோசித்தீங்கன்னா நம்ம பயந்துருவோம். ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவருடைய பலன் எனக்கு இருக்கிறது என்று சொல்லும்பொழுது ஒரு நாளும் நமக்கு பயம் இருக்காது. அதுதான் நான் முதலே சொன்னேன். டோன்ட் வரி வெதர் கோலியாத் வில் ஃபால் டவுன் ஆர் நாட், பட் யூ கோ த்ரூ த ஜர்னி. நீங்கள் கடந்து செல்லுங்கள், நீங்கள் நடந்து செல்லுங்கள், நீங்கள் தைரியமாக அடி எடுத்து செல்லுங்கள். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இது கர்த்தருடைய நோக்கம். லெட் மீ ஃபேஸ் வாட் கம்ஸ் டு மீ. இடையூறுகள் வருகிறது, he is very very close to me, but I am not bothered because God is with me. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்துவார். முதலாவதாக அதை கண்டுபிடித்தான், he found it. இரண்டாவது, he faced it. கடைசியாக 51ஆம் வசனம், he fulfilled the purpose in his life. தன் வாழ்க்கையிலே அந்த நோக்கத்தை தாவீது நிறைவேற்றினான். 51ஆம் வசனம், verse 51. ஆகையால் தாவீது பெலிஸ்தனின் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உறையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எப்படி பாருங்க நிறைவேற்றுகிறான். அவன் அந்த கோலியாத்தை கீழே விடைய வைக்கவில்லை, கர்த்தர் தான் அதை செய்தார். இந்த சந்தர்ப்பெல்லாம் நமக்கு தெரியும், அதை நான் விவரித்து சொல்ல எனக்கு நேரம் இல்லை. கோலியாத் fell down on his face. தன் முகங்குப்புற கோலியாத் கீழே விழுகிறான். அவன் கையில் இருந்தது கூழாங்கற்கள் தான். இதான் மூன்றாவது காரியம் என்னென்னா, அவன் கோலியாத் கீழே விழுந்த உடனே அதுதான் பலனை கர்த்தர் கொடுக்குறார். அதான் சொன்ன மூன்றாவது அவுட்கம். அந்த பலனை நாம் பார்க்கும்பொழுது we know we have fulfilled God's purpose. ஆண்டவர் நமக்கு தருகிற தருணங்கள், அந்த தருணத்துக்கு பிற வருகிற எதிர்ப்புகளை சந்திக்கும் பொழுது we get the result, the outcome. அந்த பலனை பார்த்த உடனே தாவீது he knew that he has fulfilled what God gave him to do. ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததை அவன் நிறைவேற்றினான். எப்படி நிறைவேற்றினான் என்பதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த அதிகாரத்திலே 32ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். யாரும் பயப்படாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறவன் நம்ம பல விஷயங்களை பேசும்போது சொல்கிறாங்க, யாரும் பயப்படாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இருக்கிறது ஒரு ஜான் சைஸு. நீ என்ன பேசுகிற? யார்கிட்ட பேசுகிறாரு? ராஜா கிட்ட பேசுகிறாரு. ஹீ இஸ் டாக்கிங் டு கிங் சால். இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. எவ்ரிபடி டோன்ட் வரி. சவுலே பயந்துட்டு இருக்கிறார். அங்கே சவுலுக்கே பெரிய பயம். பட் ஹி வாஸ் ஸ்டாண்டிங் தேர். சவுல் சொன்னார், நீயே ஒரு சிறியவன், நமக்கு வாசிக்க நேரம் இல்லை, ஆனால் இவன் பிறந்ததிலிருந்தே யுத்த வீரன். அவன் பிறக்கும் போதே சாம்பியன். அவன் பிறக்கும் போதே ஒரு சோல்ஜர்ப்பா. உன்னால் இவனோட போய் சண்டை போட முடியாது. நீ எப்படி போக போகிற? தாவீது சொல்லுகிறான், யாருக்கும் தெரியாத ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்கிறான்னா, 34ஆம் வசனம், ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. ஒரு சிங்கம் வருது, ஒரு கரடி ஆட்டை பிடித்தது. 100 ஆடு இருக்குது, ஒன்று போனால் என்ன, அப்பாட்ட சொல்லிக்கலாம், ஒன்று தான்ப்பா எடுத்துகிட்டு போயிடுச்சு, விட்டுருங்க. ஒரு கரடி ஒன்று எடுத்துகிட்டு போயிடுச்சுட்டு
ஒரு சிங்கம் ஒன்று எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். என்ன செய்கிறான்? 35ஆம் வசனம், நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். சிங்கம் வந்து ஒரு ஆட்டை தூக்கி கொண்டு போகிறது, ஒரு கரடி வந்து ஒரு ஆட்டை தூக்கி கொண்டு போகிறது. அப்பொழுது தாவீது என்ன சொல்லுகிறான்? அதை நான் துரத்தினேன், விடலை. ஐ வெண்ட் பிஹைண்ட் இட், அதன் வாயிலிருந்து அதை தப்புவித்தேன். சும்மா விடுமா அந்த சிங்கம்? அந்த கரடி சும்மா விடுமா? 35ஆம் வசனம், அது என்மேல் பாய்ந்தது, நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். முதல் உங்கள் பிள்ளைங்களை பிடிப்பான், அடுத்தது உங்களை பிடிப்பான். முதல் விசுவாசிகளை பிடிப்பான், அப்புறம் பாஸ்டருக்கு எதெல்லாம் வருவா. இந்த சிங்கம் முதல் ஆட்டை திருடி போகிறது, அடுத்தது ஆட்டை அந்த மெய்ப்பெண் பாதுகாக்கும் பொழுது மெய்ப்பெனுக்கு மேலே பாய்கிறது இந்த பிசாசின் வல்லமை. இது வரைக்கும் யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. அவங்க அப்பா அம்மா கிட்ட அதை சொல்லலை தாவீது. He had it in his heart. Now he is telling David. He is telling Saul. இப்போ நான் இதை செஞ்சிருந்தேன்னா நிச்சயமாக ஒரு மேகசினில் பப்ளிஷ் ஆகிருக்கும், ஹெட்லைன் வந்திருக்கும். ஆனால் தாவீது யார்கிட்டையும் சொல்லலை. நல்லா கவனிங்க. முதல் ரகசியம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய சக்ஸஸை ஃபுல்ஃபில் பண்ணோன்னா பப்ளிக் விக்டரி வரதுக்கு முன்னால் we need to have private victory. தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றி இருந்தால்தான் வெளியரங்கமான வெற்றியை கர்த்தர் தருவார். ஆமென். தன்னையே அவங்களால காத்து கொள்ளாதவர்கள் எப்படி குடும்பத்தை பார்ப்பார்கள்? எப்படி சபையை நடத்த முடியும்? எப்படி ஊழியம் செய்ய முடியும்? தாவீதே, உன் வாழ்க்கை நோக்கத்தை நிறைவேற்றும் என்றால் you have to be personally winning victory after victory. Hallelujah. கவனிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையிலே நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் கோலியாத்தை கீழே தள்ள வேண்டும். கோலியாத்தை அடிக்க வேண்டும் என்றால் have you had any personal victory? Are you able to take care of yourself? நம்ம நடத்தினாதான் மற்றவங்களை நடத்த முடியும். லீடர்ஷிப் எக்ஸ்பர்ட் சொல்வாங்க, the first person you have to lead is yourself. ஆமென். என்னை நடத்த நான் தெரிந்து கொண்டால்தான் ஒரு குரூப்பை நடத்த முடியும். இல்லைனா நான் லீடர்னு சொல்லிட்டு போவோம், பின்னால் யாரும் இருக்க மாட்டாங்க. நானே தலைவன், நானே சீஷன். அப்போது தாவீது அங்கே சொல்லுகிறான், இதை செய்தேன்னு சொன்னோன்னே அப்போ கூட சவுல் கன்வின்ஸ் ஆகலை. பாருங்கள் எப்படி அவன் ஃபுல்ஃபில் பண்ணி கோலியாத்தை கீழே தள்ளுகிறான். 38ஆம் வசனம், சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவிட்டு வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலைமேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். நீ போய் அங்கே சண்டை போட்டு எதோ ஆயிடுச்சுன்னா நான் யாருக்கு பதில் சொல்லணும்? உங்கள் அப்பாவுக்கு பதில் சொல்லணும். உனக்கு எதோ ஆயிடுமே, என்னுடைய ஆமரை போட்டுக்கோ, என்னுடைய ஹெல்மெட்டை போட்டுக்கோ, என்னுடைய எல்லாத்தையும் நீ போட்டுக்கோ. 39ஆம் வசனம், அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதில் அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்போது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவர்களை கழட்டி போட்டு விட்டான். Now David is wearing the dress, the war dress, the armor of Saul. சவுலுடைய வஸ்திரங்களை போட்டுட்டு நடந்து பார்க்குறார். நான் நினைக்கிறேன் இவருடைய ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் சைஸ் வந்து 24னா 58 சைஸ் இருக்குது. ஹெல்மெட் இவ்வளோ பெருசாக இருக்குது, எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஒரு ஸ்டெப் எடுத்தா கீழே விழுறான். என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கை நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இன்னொருத்தருடைய அபிஷேகம் நமக்கு உதவி செய்யாது. சவுலுக்கு இருந்தது வேற நோக்கம், சவுலுக்கு இருந்தது வேற அபிஷேகம். தாவீதுக்கு இருக்கிறது இன்னொரு அழைப்பு, இன்னொரு அபிஷேகம், இன்னொரு நோக்கம். இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க நோக்கத்தை தெரிந்து கொள்வது பதிலாக இன்னொருடைய நோக்கத்தை இவர்கள் வாழ்வார்கள். இன்றைக்கு கர்த்தர் அவர்களோடு கூட பேசுகிறார். You find your life purpose. David, you don't go in Saul's dress. You have a dress. உன்னுடைய ட்ரெஸ் என்னப்பா? அந்த கவனில் எடுத்து 4 கூழாங்கல் எடுத்தனா அதுதான் எனக்கு ப்ராக்டிஸ். நீங்கள் எதில் இருக்கிறீர்களோ அதை வைத்து தான் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவன் போய் நின்று
கோலியாத்தை பார்த்து பேசும் பொழுது he was able to overcome this Goliath. Amen. He fulfilled what God had in his heart. கர்த்தருடைய இருதயத்தில் என்ன வைத்திருந்தாரோ அவருடைய நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றினார். கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர் நம் இருதயத்தின் ஆழத்தில் பேசுகிறார். கர்த்தாவே, I want to fulfill God's purpose in my life. என் வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதுக்கு முன்பாக இருக்கிறது, you have to face the opposition. எதிர்ப்பை சந்திக்க வேண்டும். அதற்கு முன்பாக இருக்கிறது, என் நோக்கத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும். unless I find it, அதை கண்டுபிடிக்கும் வரை என்னால் நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. I will no longer do what Saul is doing because I am a king in future. சவுல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது சாமுவேலுடைய காதுகளிலே கர்த்தர் சொன்னார், எனக்கென்று என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை நான் தெரிந்து கொண்டு விட்டேன். நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிக்கும் பொழுது, when God chose David, தாவீதை அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்லும் பொழுது தாவீது பிறக்கக்கூட இல்லை. David was not yet born. It was 8 years before David was born. God spoke to Saul. நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். தாவீது பிறப்பதற்கு முன்பாகவே இந்த குடும்பத்திலே பிறக்கிற இந்த தம்பி, இந்த தங்கச்சி, இந்த பிள்ளை என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற நான் வைத்திருக்கிறேன். நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை நிர்ணயித்து விட்டார். ஆமென். என்றைக்கு பிறப்போம், என்றைக்கு எக்ஸ்பைரி டேட்டு கர்த்தருக்கு தெரியும். எதை குறித்தும் பயப்பட அவசியம் இல்லை. ஆமென். ஐயோ, ஒரு காய்ச்சல் வந்து விட்டது, எனக்கு ஏதோ வந்து விட்டு ஏதோ ஆக போகிறதா, கர்த்தர் நினச்சா ஆகி மேலே சீக்கிரம் போயிடுவோம். இல்லையா, அவருடைய நோக்கத்தை இங்கே நாம் நிறைவேற்ற வேண்டும். இதை தான் தாவீது சொன்னான், எனக்கு இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? Don't I have a cause to come? எனக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்? அதை நான் கண்டு கொண்டேன், அதை சந்தித்தேன், அதை நிறைவேற்றினேன். இன்னைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தாவே, இன்னைக்கு என் வாழ்க்கை நோக்கத்தை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை நோக்கத்தின் நிமித்தமாக ஒரு எதிர்ப்பை நான் சந்திக்கிறேன். என் வாழ்க்கையை நான் கண்டுபிடித்து என் எதிர்ப்பை சந்தித்த நோக்கத்திற்காக நான் வாழ்ந்து அதை நிறைவேற்றுகிறேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதற்காக தான் சபைக்கு வருகிறோம், இதற்காக தான் வேதத்தை வாசிக்கிறோம். ஏதோ வாழ்வதற்காக அல்ல. டு ஃபுல்ஃபில் த பர்பஸ் ஆஃப் காட் இன் மை லைஃப். நோக்கத்தை தெரிந்த ஒருவன் புலம்பவே மாட்டான். நோக்கத்தை தெரிந்தவன் ஸ்டேபிளாக வாழ்வான். தன் வாழ்க்கையிலே கர்த்தருடைய நோக்கத்தை தெரிந்தவன் கர்த்தருக்காக எந்த எதிர்ப்பையும் சந்திப்பான். ஏனென்றால் நோக்கத்தை தந்தவர் அவனோடு கூட இருப்பார். ஆமென். பாஸ்டர், அதெல்லாம் தாண்டி எங்கேயோ வந்து நிற்கிறேன், நீங்கள் எங்கேயோ பேசிட்டு இருக்கீங்க, அப்படி அல்ல. கர்த்தர் நம்மை நோக்கத்தோடு தான் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். நோக்கத்தோடு வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த வேதத்தை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். லெட்ஸ் க்ளோஸ் our eyes and pray. நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? Is there not a cause that I have come to this place? அவனுக்கு அந்த இடத்துல கிரிட்டிசிசம் இருந்தது, அவனுக்கு அங்கே சேலஞ்சஸ் இருந்தது. அவனை சகோதரன் குற்றம் சொன்னான். தன்னுடைய ராஜா கோலியாத் சவாலிட்டார்கள். தாவீதை எதுவும் அசைக்கல. நாம் எழுந்து நிற்போமா? நத்திங் மூவ்ட் டேவிட். பிரதர், சிஸ்டர், கஷ்டங்கள் வழியாக நீங்கள் செல்றீங்களா? நஷ்டங்கள் வழியாக நீங்கள் செல்றீங்களா? இழப்பில் இருக்கிறீங்களா? இல்லை நிறைய காரியங்கள் எதிர்ப்பாக நடக்கிறதா? நீங்கள் கர்த்தருடைய நோக்கத்தில் இருக்கிறீங்க நீங்கள் தெரிஞ்சா எதை குறித்தும் பயப்பட அவசியம் இல்லை.
I am not talking about all the other trials, but I am talking this morning about your life purpose. If you have not found it, today is the time you have to find it. அதை கண்டுபிடியுங்கள், அதை கண்டுபிடியுங்கள். பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படிவேன். என் தந்தை என் தாய் சொல்கிற சொல்லுக்கு நான் அப்படியே கீழ்ப்படிவேன். அப்பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படியாமல் ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி இருக்கலாம், அது ஆசீர்வாதம் அல்ல. என் சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவரே, இந்த பூமியிலே நான் இருக்கும் வாழ்நாள் அளவும் கர்த்தருடைய நோக்கத்தை கண்டறிந்து, கர்த்தருடைய நோக்கத்தை சந்தித்து, கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல போகிறோம். இந்த பாடலை நான் பாடும்பொழுது நாம் ஜெபத்தை செய்வோம். கர்த்தாவே, என் வாழ்க்கையை என் வாழ்க்கை நோக்கத்தை கர்த்தர் இன்றைக்கு எனக்கு நிறைவேற்றி தாரும். கர்த்தாவே, என் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி இந்த பாடலை பாடுவோம். Praise you, Jesus. இந்த பாடலை பாடும்போது நாம் கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை செலுத்தலாம். பாடுவோமா? நீ தந்த இந்த வாழ்வை உமக்கென்றும் அர்ப்பணிப்பேன். இயேசு தேவா, கிறிஸ்து நாதா, உம்மை என்றும் மறவேனே. எந்த நாஸ்தி எந்தன் செல்வம் யாவும் உமக்கே தந்திடுவேன். என்னுள்ள எனதாவி எங்கும் உமக்கே ஈந்திடுவேன். எந்த நாஸ்தி எந்தன் செல்வம் யாவும் உமக்கே கரங்களை உயர்த்தி பாடுவோமா? தந்த இந்த வாழ்வை உமக்கென்றும் அர்ப்பணிப்பேன். இயேசு தேவா, கிறிஸ்து நாதா, உம்மை என்றும் மறவேனே. நீ தந்த இந்த வாழ்வை அர்ப்பணிப்பேன். இயேசு தேவா, கிறிஸ்து நாதா, உம்மை என்றும் மறவேனே. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடுங்கள். What is the purpose are you living in this world? எந்த நோக்கத்தோடு நீங்க இந்த வாழ்க்கையில வாழ்றீங்க?
இஸ் இட் மீனிங்ஃபுல்? ஒரு அர்த்தம் இருக்கிறதா? இல்லை என்றால் இன்னைக்கு கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, மறுபடியுமாக ஒப்பு கொடுங்க. இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ வருஷம் ஆச்சு, எனக்கு எல்லாம் தெரியும். எவ்வளோ நாள் இதை சொல்லிட்டு நம்ம வாழ போகிறோம்? எவ்வளவு நாட்கள் இதை நினைத்து கொண்டு வாழ போகிறோம்? We are deceiving ourselves. No. Before God interferes, கர்த்தர் குறுக்கிடும் முன்பதாக ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், கர்த்தாவே, என் வாழ்க்கை உடைய கரத்தில் கொடுக்குறேன். நான் வாழும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நோக்கம். நான் கர்த்தருடைய நோக்கம்னு சொல்லும்பொழுது நீங்கள் ஊழியத்துக்கு வரணும் அதை சொல்லலை. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் வீட்டின் பக்கத்தில் இயேசுக்காக வாழ்கிற வாழ்க்கை, உங்கள் படிப்பில், உங்கள் காலேஜில், உங்கள் ஸ்கூலில் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லுகிற வாழ்க்கை. ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை ஞாயிற்றுக்கிழமையோடு கூட முடியக்கூடாது. டெய்லி லிவிங் ஃபார் ஜீசஸ், டெய்லி ரிஃப்ளெக்டிங் ஹிஸ் க்ளோரி. கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு கூட பேசுவாராக. நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். என் வார்த்தைகள் அல்ல, கர்த்தருடைய நோக்கத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஜெபம் வேண்டுபவர்கள் உங்கள் கையை உயர்த்தலாம். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். A rededication of our life. மறுபடியுமாக கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். நான் கர்த்தருக்காக வாழ விரும்புகிறேன். I want to live a new life and new purpose. அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீர். எங்களுக்கு நல்ல பெற்றோர்களை தந்திருக்கிறீர். எங்களுக்கு நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறீர். எங்களுக்கு எல்லா வசதிகளையும் தந்திருக்கிறீர். எதற்காக? உமக்காக வாழும்படியாக, இயேசுவை பற்றி சொல்லும்படியாக, இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக, இயேசுவின் மனதுருக்கத்தை காட்டும்படியாக, மற்றவர்களுக்கு கரிசனையாக ஜெபிக்கும்படியாக, மற்றவர்களை இயேசுவண்டை நடத்தும்படியாக. கர்த்தாவே, இதெல்லாம் மறந்துவிட்டு சுகபோகமாக நாங்கள் வாழ விரும்பல. கர்த்தாவே, உம்முடைய வேதம் சொல்கிறதே, சுகபோகமாக வாழ்கிறவர் உயிரோடு செத்தவள் என்று வேதம் சொல்கிறதே. ஆண்டவரே, அப்படி அல்ல கர்த்தாவே. ஒரு நாள் நீர் எங்களை பார்க்கும்போது உன்னை நான் அறியேன் என்று நீர் சொல்லக்கூடாது கர்த்தாவே. கர்த்தாவே, என்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். சுயநல வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையை விட்டு நீர் எடுத்து போடும். Take away all self from every heart's Lord. Help us to live for Jesus. And that's why you have blessed us, Lord. அதற்காக தான் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்கள் வீடுகள் எல்லாம் ஜெப வீடுகளாக மாறட்டும். எங்கள் வீடுகளிலே சுவிசேஷத்தை சொல்லுகிற வீடுகளாக மாறட்டும். ஏதோ நாங்கள் சுகபோகமாக வாழ்கிற வீடு அல்ல. எங்களுடைய இல்லங்களிலே இயேசு உயர்த்தப்படட்டும். இங்கு வந்திருக்கிறவருடைய ஒவ்வொருடைய வேலையிலும் இயேசு மகிமைப்படட்டும். எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவரே, உம்முடைய வலது கரத்தை நீட்டி ஒவ்வொரு கரத்தையும் தொட்டருளுவீராக. நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நோக்கத்திற்காக வாழ நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பெரியவர்கள், சிறியவர்கள், பிள்ளைகள், வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, ஒரு நாளும் எங்களை தள்ளிவிடாதையும். Lord, don't forsake us, Lord. Don't forsake our family. எங்கள் குடும்பத்தை நீர் மறந்து எங்களை தள்ளிவிடாதையும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வாலிப பருவத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க பிள்ளை பருவத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க சபையை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். ஆமென்.